இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம 3 சம்ஸ் பண்ணி 2 மார்க்ஸ் போட்டோம். இப்போ 4வது சம் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாம் 5 மார்க்ஸு ஜாமெண்ட்ரி இதெல்லாம் நிறைய வீடியோஸை மேக் பண்ணி ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லி அவங்களையும் யூஸ் ஆக சொல்லணும். சரியா? இனிமேல் ஒரு வீடியோவில் இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி போட்டோம், 5 மார்க்ஸ் போட்டிருக்கோம், 2 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். இனிமேல் ஒரு வீடியோவில் கிராஃப்ட்ஸும் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகி உங்களால் எல்லாத்தையும் உடனே பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நான் போடுற சம்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். 50 to 70 மார்க்ஸ் எடுக்கிறோங்கிறது ரொம்ப ஈஸி. நான் சென்டம் எடுக்க சொல்ல சென்டம் எடுக்கிறவங்க மைன்யூட்டாக எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்போ தான் உங்களால் சென்டம் ஈஸியாக எடுக்க முடியும். சென்டம் எடுக்கிறதும் கஷ்டம்லாம் கிடையாது, அதுவும் ஈஸி தான். பட் அதுவே ஈஸிங்கும்போது 50 to 70 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. நம்ம சில கொஷின்ஸ் நான் சொல்கிற மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களால் 50 to 70 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ எல்லா சம்ஸையும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக 50 to 70 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? நான் எல்லா சம்ஸையும் சொல்லலை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மட்டும் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியானது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுவும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்கிறேன். அப்போ தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புரியணும். அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். டக்குன்னு ஒரு நம்பர் வந்தால் ஏன் வச்சுன்னு புரியாது. அதுக்காக தான் நான் 1 by 1 இது இப்படி தான், இதனால தான் இப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் நான் இடையிடைய சொல்கிறேன். ட்ரிக்ஸு எதாக இருந்தாலுமே ட்ரிக்ஸ் ரெண்டையுமே உங்களால் வாங்க முடியும். நீங்கள் ஆஹா இது தெரிஞ்ச சம் தானே, இந்த சம்மை தானே ஃபுல்லாக சொல்கிறாங்க, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போடுங்கன்னா, சப்போஸ் நான் அந்த சம் போடும்போது கண்டிப்பாக ஏதாவது ட்ரிக்ஸோ சொல்லுவேன். அது உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் ரொம்ப லென்த்து வீடியோலாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா லென்த்து வீடியோங்கிறது ரொம்ப போரிங்கை பார்க்க ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க பார்க்குறேன். 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப லென்த்தாகலாம் நான் போக மாட்டேன். ஓகேவா? அப்படி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்து வீடியோன்னா போர் அடிக்கும், பார்க்கவே போர் அடிக்கும். உடனே அடுத்த சம் ஸ்கிப் இப்படியே போயிடும். அதனால தான் நான் ரொம்ப லென்த்தியாக போகாமல் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? நான் இன்ட்ரடக்ஷன் சொல்லவே இப்போ 3.5 நிமிஷம் ஆச்சு. இன்னொன்று சம்ஸ் போடவே ஆரம்பிக்கல. ஓகே, 4வது சம் 27,000, அதாவது 27,000 கனமூலத்தை காண்க. தமிழ் மீடியம் 2 மார்க்ஸில் 4 சம். 27,000 கனமூலத்தை காண்க, தீர்வு அப்படின்னு எழுதி இப்போ 27,000க்கு அதே மாதிரி மீப்போவை கண்டுபிடிச்சா வர ஆன்சர்லேருந்து தான் கனமூலம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 27,000 மீப்போவாக போடணும். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒற்றைப்படை எண் 2, 3, 5, 7 இதை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ரேராக தான் 11, 13, 17 இதெல்லாம் வரும். நீங்கள் 9 போட்டுக்க. 9க்கு பதிலாக 3 × 3, அதாவது 3 3 9, அதோட பெருக்கல் தான் 9. ஸோ 3 2 தடவை போட்டால் தான் உங்களுக்கு வரும். இதே 6 இருந்தால் 3 × 2 அப்படி தான் வரும். டக்குன்னு எடுத்த அடுப்பில் 6 போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா 27ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். நம்ம 5ஆல் 2ஆல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 0 இருந்தால் கண்டிப்பாக 2ஆலையும் 5ஆலையும் போட்டுடலாம். இங்கே எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 10ஆல் போடுறோம். சரியா? 27,000 10ஆல் வகுக்கிறோம். அதனே இப்போ வேணால்
இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ அடிக்கணும். அப்போ 2700 தான் ஆன்சர். மறுபடியும் அதை 10ஆல் மீப்பாகப்படும். இப்போ 2700 மறுபடி 10ஆல் வகுத்து பார்க்குறோம். கீழே ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ அடிச்சிடுமா? இப்போ என்ன இது 270. இதை டிவைட் பண்ணி போட முடியும், பட் சிம்பிளாக முடிச்சுக்கலாமே. 10ஆல்னால சிம்பிளாக முடிக்கும். மறுபடியும் 270 10ஆல் வகுக்கிறோம். அதே மாதிரி கீழே ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ போய்ட்டு என்ன இருக்குது? 27 மட்டும்தான் இருக்குது. 27 என்னென்ன வாய்ப்பாடு வரும்? 3வது வாய்ப்பாடு வரும். அப்புறம் 7 வராது, 9 வரும். 9 தான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3லே போட்டுடலாம். 9 3 27. 9 எப்படி போடலாம்? 3 × 3ன்னு போடலாம். மறுபடியும் 3ஆல் அப்புறம் 1 வர வரைக்கும் மீப்போவோ மீச்சிமாவோ கடைசியில் 1 வர வரைக்கும் போடணும். கனமூலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கியூப் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கனமூலம். அதோட 27,000 கனமூலம் கண்டுபிடிக்கப்படும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் என்னென்ன ஆன்சர்னு எடுத்து எழுதுங்க. 10 × 10 × 10 × 3 × 3 × 3. லாஸ்ட்டில் வந்த ஒன்றே எழுதக்கூடாது. இப்போ கியூப் ரூட்டுனா 3 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் தான் இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியும். 3 10 இருக்கா, அப்போ ஒரு 10 வெளியே எடுக்கணும். 3 3 இருக்கா, அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கணும். இப்போ 3 30. இப்போ 27,000 கனமூலம் 30. ரொம்ப ஈஸி தான். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 1/2 தி ஹோல் பவர் 3, அதாவது கனமூலம் கியூப்னு கொடுப்பாங்களா அது. இப்போ இதோட விடை தீர்வுன்னு எழுதலாம், இல்லை விடைன்னு எழுதலாம். ஓகேவா? கொஷின் எழுதிக்குவோம். இது ஈஸியாக எழுதுகிற கொஷின் தான், ஸோ எழுதிக்குவோம். 1/2 தி ஹோல் பவர் 3. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு போட்டாங்கன்னா, இதே ரூட்டு போட்டாங்கன்னா 3ல் 1 எடுத்தோமா, இது ரூட்டு இல்லாமல் பவர் 3ல் போட்டால் என்ன அர்த்தம்னா 3 தடவை அதை எழுதுங்கன்னு அர்த்தம். 1/2 × 1/2 × 1/2. பெருக்கல்ல எப்போவுமே டேரெக்டாக பெருக்கப்பட்டுடலாம். இது ப்ளஸ்ஸை மைனஸ் என்னன்னா பை எல்லாம் சமமாக்கிதா அப்படிலாம் பார்க்கணும். அதில் இந்த பெருக்கலுக்கு தேவையில்லை. இப்போ 1 × 1 1, ஒரு 1 1, அப்போ 1 தான். 2 4, 4 2 8. இப்போ 1/8 ஆன்சர். ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. பட் இதை நீங்கள் போட்டிங்கன்னா 2 மார்க் சொல்லையாக தட்டிப்போம். சரியா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 9/16. இந்த ஸ்கொயர் ரூட்டு எல்லாத்துக்கும் தான் 1 9/16. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட விடை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் கொஷின்கள் ஏன்னா இதுவும் ஈஸியாக எழுதுறாப்புல தான் இது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 9/16. இப்போ என்ன பண்ண வரோம், இந்த கலப்பு இதாக இருக்கிறத பகாயிதாக மாற்ற போகிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம், இது 2 பெருக்கி வர்ற ஆன்சரை இதோட போட்டு 4 16 16 1 16 பெருக்கி வர்ற ஆன்சரோட 9 கூட்டுறோம். பை இந்த 16 போட்டுடணும். சரியா? இப்போ ரூட் ஆஃப் 4 16 16 16 9 கூட்டினா 25 பை 16. 25 எப்படி போடலாம், 5 × 5ன்னு போடலாமா? அதே மாதிரி 16 எப்படி போடலாம், 4 × 4ன்னு போடலாம். இந்த ரூட் வெளியே எடுக்க என்ன செய்யணும், 2 5 பதில் ஒரு 5 வெளியே எடுக்கணும், 2 4 பதில் ஒரு 4 வெளியே எடுக்கணும். 5/14 நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும்னா இது மறுபடியும் அந்த கலப்பி தான் மாற்ற போகிறோம். இப்போ பகா ஃப்ராக்ஷன் ஆகிக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி கலப்பி தான் மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், 5 உள்ளே போட்டு 4 வெளியே வைக்கணும்.
5க்குள்ளே எத்தனை நாள் இருக்குது? ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு நாள் 4. ஸோ 5 நாள் போய்ட்டால் 1. இப்போ ஆன்சர் என்ன வரும்? இந்த இருக்கிற 1 இங்கே போடணும், இந்த 1 இங்கே போடணும், பை எதால் வகுத்தமோ அதை இங்கே போடணும். 1/4 இதுதான் அதுக்குள்ளே ஆன்சர். அடுத்த சம்ம பார்க்கலாமா? ஓகே, இப்போ அடுத்த கொஷின். 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஆரமுள்ள தான், இது கிடையாது. ஒரு ஸ்பின்னர் தெரியும்ல, அதில் ஆரம் வந்து 7.5 சென்டிமீட்டர். 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு காண்க. இதோட ஆன்சர் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா, வட்டத்தின் பரப்பளவு என்ன? வட்டத்தின் பரப்பளவு ரொம்ப எல்லாத்தையும் டீப்பாக படிக்க வேண்டாம். நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே ஃபார்முலா மட்டும் படித்த போதும். ஏன்னா ஆவரேஜுக்கு எல்லா இதையும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வட்டத்தின் பரப்பளவு πr² சதுர அலகுகள். என்ன சொல்கிறாங்கன்னா, 6 சம அளவில் வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு காணுங்க. இதே 6 பரப்பளவு காணுங்க அப்படின்னா 6πr². ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு வட்டக்கோண பகுதினா அப்போ 1/6. 6ல் ஒரு வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம், πr². 6ஐயும் மொத்தமாக கண்டுபிடிக்க சொன்னால் 6πr². ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஏதாவது ஒன்று தான். ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் 1/6. இடம் பத்தில் பக்கத்து பக்கம் எழுதணும். இப்போ என்ன எழுதணும்னா 1/6 இன்ட்டு பை அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டு இன்ட்டு 6க்கு பதில் என்ன? 7.5 இன்ட்டு 7.5. அதானே ஆரம் கொடுத்துச்சு. 6க்கு பதில் 7.5 இன்ட்டு 7.5. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த ஏன்னா பைக்கு வேல்யூ போட்டு அதை டிவைட் பண்ண வேணாம். ஸோ நம்ம பையாகவே வச்சுக்கலாம். இப்போ பையில் இருக்குது 6, மற்றதெல்லாம் மேலே இருக்கா. அப்போ அந்த பையில் இருக்கிற 6 அடிக்கணும். 7.5ஆல் அடிக்கலாமா? 7.5ஆல் 6 டிவைட் பண்ண போகிறோம். 7 எத்தனை இருக்குது? ஒரு 6 தான் இருக்குது. ஒரு 6, 7 6 போய்ட்டால் 1. இப்போ 5 இருக்கணுமா? அப்போ என்ன வரும்? ஒரு 5 6, ஒரு 6 15 இருக்குது. 6 12 3 18 போயிடும். 15 விட கூட போயிடும். அப்போ 6 தான் வரும். 6 12. 5 2 போய்ட்டா 3. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால இங்கேயும் வச்சுக்கிறோம். ஓகேவா? புள்ளி வச்சாலே நம்ம இஷ்டத்துக்கு 0 சேர்க்க முடியும். 6 டேபிள் 30 ரைட் சொல்லணும். ஒரு 6 நாங்கள் 8 நாங்கள் 4 6ல் ஒரு 6 6 12 3 18 4 24 5 30. ஸோ 30 போய்ட்டு 0. அப்போ ஆன்சர் 1.25. அப்போ இதை அடிச்சுட்டு 1.25 பண்ணுவோம். இப்போ என்னென்ன இருக்குது? பை இன்ட்டு 1.25 இன்ட்டு 7.5. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் போட்டு காட்டுறேன். போட்டால் கீழே போகும், புரியுமா என்னன்னு தெரியல. அதனால் இங்கே போகிறோம் 1.25. பொதுவாக நீங்கள் என்ன போடும்போது ரெஃபருக்குள்ளே போடணும். இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல போகிறோம். 1.25 இன்ட்டு 7.5. 5ஆல் பெருக்கலாமா? 5 25. 5 கீழே போட்டோம், பேலன்ஸ் 2. 5 10. 10 2 ஒன்றா 12. 12ல் 2 கீழே போகணும், 1 பேலன்ஸ் வைக்கணும். ஒரு 5 இந்த 1 கூட்டினா 6. முதல் நம்பருக்கு ஸ்டார் மாதிரி போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்? 7ஆல் பெருக்கிறோம்.
7 35, 35ல் 5 கீழே போட்டுரும், 3 பேலன்ஸ் வைக்கணும். சரியா? அடுத்து 7 14, 14ல் 3 கூட்டினா 17, 17ல் 7 கீழே வைக்கிறோம், 1 பேலன்ஸ் வைக்கணும். அடுத்து 1 7, 7ல் 1 கூட்டினா 8. இப்போ கூட்டலாமா? 5, 2 5 கூட்டினா 7, 6 7 கூட்டினா 13, மிச்சம் 1. 13, 13 3 கீழே போட்டு 1 பேலன்ஸ் வச்சாச்சு. 1 8 கூட்டினா 9. இங்கே 2 ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி 2 1 கூட்டினா 3, 3 ஸ்தானம் தள்ளி இப்படி வைக்கணும். இப்போ வர ஆன்சர் 9.375 பை பரப்பளவுன்னு என்ன பண்ணுவோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் முக்கியமாக போகணும், இல்லைன்னா மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்னால 1/2 மார்க் 1 மார்க் போயிட்டு நம்ம பட்ட கஷ்டம் வேஸ்ட் ஆகுது. அதனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்துருங்க, இல்லைன்னா நம்ம போட்டது யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.